பாலியல் குற்றம் எப்ப நடந்ததுன்னா 2019. அது அப்ப அதிமுக ஆட்சி காலம். அதனால அப்ப நாங்க எங்களுடைய ஆட்சி காலத்துலதான் இதுக்கு சரியான தீர்ப்பை வாங்கிட்டோம். மறுபடியும் லேபிள் ஒட்டுற வேலையை தான் அவர், ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை தான் அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. கொடூர செயலை செஞ்ச ஞானசேகரன் என்பவன் வீட்டிலேயே உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறார். அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு திராணி இல்லை. நீங்க இந்த வழக்கை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது? பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறதே, அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு திராணி இல்லை. அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இங்கே தீர்ப்பு சொல்லப்பட்ட பிறகு நீங்கள் இது எங்களால் தான் தீர்ப்பு சொல்லப்பட்டது, எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான், திமுக ஆட்சி காலத்தில் தான் தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கொண்டாடுவது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் பெண்களை பற்றி, பெண்களின் முன்னேற்றத்தை பற்றி, பெண்களின் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு ஒரு அருகதையும் இல்லை என்பதை தெள்ளந்தெளிவாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த, உலகத்தையே குலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நேற்று இதற்குரிய தீர்ப்பு வந்துள்ளது. கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் 3 மாதம் கழித்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இந்த வழக்கில் குற்றவாளிகளாக 9 பேரை ஆயுள் முழுவதும் சிறை அப்படின்ற ஒரு சட்டத்தின் கீழே அவங்கள சிறைப்படுத்தி இருக்கிறாங்க. ஆயுள் முழுக்க ஜெயில் அப்படின்னா என்னன்றத பார்க்கணும். இந்த வழக்குல கிட்டத்தட்ட கல்லூரி மாணவிகள், அப்புறம் பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள், இவர்களை எல்லாம் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு அவர்களை சாட்சி சொல்றதுல ரொம்ப சிரமம் இருந்ததுன்னு சொல்லிட்டு சிபிஐ தரப்புல இருந்து வழக்காடிய வழக்கறிஞர் திரு சுரேந்திர மோகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த வழக்குல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வழக்குல பாதிக்கப்பட்டது கல்லூரி மாணவிகளும் சிறு குழந்தைகளும் மேலும் இளம் பெண்களும் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள்ல 7 பேர் தான் இந்த வழக்கை சாட்சியா முன்னே வந்திருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இதுல அச்சுறுத்தலும் செஞ்சிருக்கிறாங்க. இந்த வழக்குல பலதரப்பட்ட கட்சிகளோட நபர்களும் இதுல முக்கியமா இருக்கிறாங்க. இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்கள். இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களில் திமுகவை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், அதிமுகவை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், இப்படி பலதரப்பட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த வழக்குல பார்த்தோம்னா இந்த குற்றம் சாட்டப்பட்ட 9 பேர் 15 சட்டப்பிரிவின் கீழே அவர்கள் மேல் குற்றப்பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2019 ஆரம்பிச்ச இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேல இந்த வழக்கை இப்பதான் முடிவு க்ளோஸ் பண்ணிருக்கிறாங்க. இந்த வழக்குல வாங்கப்பட்ட வாய்தானா 192 வாய்தாக்கு மேல வாங்கியிருக்கிறாங்க. 390 பக்கம் குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி அரசு தரப்புல தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இப்படி மிகப்பெரிய வழக்காக 6 வருட காலம் இந்த வழக்கை எடுத்து நடத்தி சிபிசிஐடி மிக சிறப்பாக செயல்படுத்தி ஒரு தகுந்த ஒரு சரியான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது இந்த வழக்குல. இந்த வழக்கை பத்தின நிறைய அரசியல் தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுல முக்கியமா 3 பேரோட கருத்தை நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். அவர்கள் ஏன் இந்த சொல்லியிருக்கிறார்கள் என்று. நம்மளுடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மறுபடியும் அவங்களுடைய வேலை ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை இதுதான். இந்த வழக்கு எப்ப நடந்ததுன்னா, இந்த பாலியல் குற்றம் எப்ப நடந்ததுன்னா 2019. அது அப்ப அதிமுக ஆட்சி காலம். அதனால அப்ப நாங்க எங்களுடைய ஆட்சி காலத்துலதான் இதுக்கு சரியான தீர்ப்பை வாங்கிட்டோம். மறுபடியும் லேபிள் ஒட்டுற வேலையை தான் அவர், ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை தான் அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதிமுகவை சேர்ந்த நபர்களுக்கு இந்த வழக்கின் மூலம் சரியான ஒரு தண்டனையை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு அவர் தம்பட்டம் அடிச்சிருக்காரு. ஆக்சுவலா அவர்கிட்ட ஒரு 2-3 கேள்வியை நானே வைக்கிறேன். அண்ணா நகர்ல ஒரு பெண் குழந்தைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமையை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரி வழக்கு போட்ட போது தமிழக அரசின் சார்பில் உச்ச நீதிமன்றத்துல ஒரு நாளைக்கு ஒரு சிட்டிங்க்கு பல லட்சம் வாங்குற அளவுக்கு தகுதியான மிக சிறந்த ஒரு வக்கீல வச்சு நீங்க அங்க இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக்கூடாது என்று சொல்லி வாதாடினீர்களே, நீங்க இந்த வழக்கை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? இது முதல் கேள்வி. 2வது, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு மாணவிக்கு நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு இதுவரைக்கும் அந்த சார் யார் என்பது தெரியவில்லை.
உங்கள் அமைச்சரவையை சேர்ந்த ஒருத்தர் ஞானசேகரன், அதாவது அந்த கொடூர செயலை செஞ்ச ஞானசேகரன் என்பவன் வீட்டிலேயே உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறார். அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு திராணி இல்லை. நீங்கள் இந்த வழக்கை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது? எந்த முகத்தை வைத்துக் கொண்டு இந்த வழக்கு சிறப்பான தீர்ப்பு வந்திருக்கிறது என்று சொல்கிறீர்கள்? இப்படி பாதிக்கப்பட்ட இந்த 2 வழக்குகளையும் சிபிசிஐடிக்கு மாற்றுவதற்கு தமிழக அரசு ஒப்புதல் கொடுக்குமா? அதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போது முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுவதற்கு அவர்கள் ஒத்துழைத்தார்கள். நீங்கள் ஏன் ஒத்துழைக்க மாட்டேங்கிறீர்கள்? இதுல உள்நோக்கம் இருக்கிறது என்பதை நான் தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகையால் திரு முதல்வர் அவர்களுக்கு இந்த வழக்கை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு சிறு தகுதி கூட கிடையாது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து அக்கா கனிமொழி அவர்கள் இதை பத்தி சொல்லியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது என்று. உங்கள் ஆட்சியிலேயே பல வழக்குகள் பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறதே, அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு திராணி இல்லை. அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இங்கே தீர்ப்பு சொல்லப்பட்ட பிறகு நீங்கள் வந்து இது எங்களால் தான் தீர்ப்பு சொல்லப்பட்டது, எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான், திமுக ஆட்சி காலத்தில் தான் தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கொண்டாடுவது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் பெண்களை பற்றி, பெண்களின் முன்னேற்றத்தை பற்றி, பெண்களின் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு ஒரு அருகதையும் இல்லை என்பதை தெள்ளந்தெளிவாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கே நேரடியாக கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். அண்ணா நகர் அந்த பெண் பிள்ளையோட பாலியல் குற்ற வழக்கை வந்து நீங்கள் சிபிசிஐடிக்கு மாற்ற முடியுமா என்ற கேள்வியையும் எழுப்பி இருக்கிறார். இது ஒரு சரியான கேள்விதான். தமிழக அரசு இந்த அண்ணா நகர் அந்த பெண் குழந்தை பாலியல் வழக்கையும் அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையும் சிபிசிஐடிக்கு மாற்றுமேயானால் அது மிக சிறந்த முன்னெடுப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த திராணியற்ற திராவிட மாடல் அரசு இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக்கூடாது என்று தடை வாங்கி இருக்கிறது. இது எந்த விதத்திலும் சரியான ஒரு அரசாக செயல்படவில்லை. பெண்களுக்கு எதிரான, சிறு குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு எதிரான ஒரு முற்றிலும் ஒரு சமூக பாதுகாப்பு அற்ற அரசாக தான் இந்த தமிழக திராணியற்ற திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்பதை நான் இந்த செய்தியின் மூலம் பதிவு கொள்ள விரும்புகிறேன்.